thalapathy.com ரம்மி விளையாடுங்க, பணம் வெல்லுங்கள். 100% வரவேற்பு போனஸுடன் சேருங்க. Medway Hospital, the way to better health. பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் வந்து இப்போ ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரெட் லாஃப்டர் அண்ட் பாசிட்டிவிட்டின்னு. பிகாஸ் எல்லாருமே கொரோனா பயத்தினால எல்லாருமே வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கும், ஊரடங்குல இருக்கும் எல்லாருமே. பட் இருந்தாலும் நிறைய பேர் வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் யாரும் செய்யாதீங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே வந்து இது ஒரு ஹாலிடேவாக நினைக்காம இது வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக அண்ட் நம்மளால மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ நாள் நம்ம வந்து 21 days வந்து வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம் அண்ட் எப்படி இது ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் வெளியே ஏதாவது போய் செய்யணும்னா கூட நமக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது, எப்பவுமே ஃபோன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து பிஹைண்ட் வுட்ஸ் இந்த சூப்பரான ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஓகே, எந்த ஆக்டரோட யங்கர் வெர்ஷன் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பஸ் கண்டக்டராக இருக்கும்போது ஒரு யங் ஏஜில் வந்து அவர் இருந்திருப்பாரு. ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, எப்படி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்திருப்பாரு அண்ட் எப்படி வந்து அங்கே இருக்க பொண்ணுங்களாம் வந்து அவரையே பார்த்துருப்பாங்க. பிகாஸ் அவருக்கு நிறைய மேனரிசம்ஸ் இருக்குது. சினிமாவுக்கு வந்தோடனே தான் அதெல்லாம் காட்ட அவர் சான்ஸ் கிடச்சிது. பட் அதுக்கு முன்னாடி பஸ்ஸில் தானே அவரோட மேனரிசம்ஸ்லாம் அவர் அறியாமல் ஒரு நேச்சுரலாக காட்டியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை, லைக் ஒரு இமேஜினரியாக சொல்லணும்னா அதுதான். அன்ஃபர்கெட்டபிள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு தோணலை. பிகாஸ் கிஃப்ட் எல்லாமே வந்து மெட்டீரியல் தான். ஸோ மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த விஷயங்களும் வந்து நிலைச்சிருக்கிறது இல்லை. என்ன கிஃப்ட் கொடுத்தாலும், இப்போ காஸ்ட்லி ஃபோன் கொடுத்தாலும் அதை மிஞ்சி போனால் 2 வருஷம், அதுக்கப்புறம் 3வது வருஷம் நமக்கு யூஸ் பண்ணவே தோணாது. இல்லை பழசாயிடும், இல்லை வேறு ஃபோன் வாங்கிடுவோம், இல்லை அப்டேட் ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து மெமரபிளாக நான் எதுவும் நினைக்கிறது கிடையாது. அண்ட் செல்ஃப் குவாரண்டைனால் எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு வந்து ஒரு 10 days பிஃபோர் லீவ் போட்டேன், 10 days ஆஃப்டர் லீவ் போட்டேன். அதுக்கப்புறம் நான் லீவே போடலை. நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நானும் பிரபாவும் நிறையா மீட் பண்ணிப்போம், வெளியே நிறைய சுற்றுவோம், நிறையா மீட் பண்ணிப்போம், எல்லாம் பண்ணிப்போம். பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் ஆக்சுவலி ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நிறைய ஷோஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய போகிறனால எனக்கும் பிரபாவுக்கும் மீட் பண்ணிக்க டைமே இல்லை. வீட்டில் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் ஆஃபீஸ் எழுந்து போயிடுவான், அவன் வரும்போது வந்து நான் லேட்டாக தான் வருவேன், நான் வரும்போது அவன் தூங்கிடுவான். ஸோ இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த கொரோனா டைமில் நான் வந்து 1 week ஆஃபீஸ் லீவ் போட போகிறேன்றதுனால அவங்களுக்கும் ஆல்ரெடி ஆஃபீஸ் லீவ் தான். ஸோ 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த குவாரண்டைன் டைமில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது ஒன்றா அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். ஓகே, எந்த ஆக்டர் வந்து பார்த்த உடனே ரியல் கேரக்டர் பார்த்து ஷாக் ஆனீங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் வந்து விஜய் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பெரிய செலபாக யாராவது மீட் பண்ணியிருக்கேன்னா நான் அவங்கள தான் வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் ஈஸியாக அவங்கள தான் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து யாரையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப எல்லா ஒர்க் பண்ணுறவங்க, கார்டனிங் பண்ணுறவங்கலேருந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவாங்க, எல்லாரையும் வந்து மீட் பண்ணி அவரே ஹாய் சொல்லி அவரே வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க அதெல்லாம் செய்வாங்கன்னு. பட் இவரே செஞ்சார். ஸோ நான் வந்து அது இப்போ வரைக்கும் எனக்கு மைண்ட்லேயே இருக்குது. அவரை டிவியில் பார்க்கும்போதோ யார்கிட்டயாவது அவரை பற்றி பேசும்போது இந்த விஷயம் தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நிஜமாவே வந்து ரொம்ப சீன் போடுவாங்களோ, எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்ததில்ல. ஸோ எப்படி இருப்பாங்களோன்னு நினைக்கும் போது இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருந்தது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஓகே, ஒன் திங் ஐ மிஸ் ரைட் நவ் அப்படின்னா வந்து நான் இதனால நியூஸ் படிக்க வந்துட்டு தான் இருக்கேன். பட் இன்னும் ஒரு 2 days தான் வருவேன். இன்னும் அடுத்து ஒரு 1 week வந்து லீவ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் எங்கள் வீடு வந்து ரொம்ப பயப்படுறாங்க வெளியே அனுப்புறதுக்கு. அது இல்லாமல் இத்தனை நாள் கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்கும். ஓகே, நம்ம வரோம், எல்லாரும் உள்ளே முடங்கி இருக்கும்போது கூட நம்ம எல்லாருக்கும் லைக் ஒரு சர்வ் மாதிரி எல்லாருக்கும் என்ன நடக்குதுங்கிற செய்தியை சொல்கிறதுக்காக நம்ம வரோம் அப்படின்னு இருந்தது. பட் நாள் ஆக ரொம்ப சீரியஸ் ஆக நம்மளால நிறைய பேர் கஷ்டம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. ஸோ ஒரு 1 week பிரேக் எடுக்கலாம், ஒரு 1 week வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னோட நியூஸ் ரீடிங், என்னோட ஆஃபீஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி நியூஸ் படித்து பழக்கமாயிட்டு திடீர்னு ஒரு வாரம் நியூஸே படிக்காமல் வீட்டில் இருக்க போகிறது நிஜமா ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறது. ஓகே, இத்தனை நாள் வந்து எனக்கு போராகவே இல்லை, வீட்டில் இருந்தது. ஒரு நாள் கூட தள்ள முடியலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படி இல்லை. பிகாஸ் நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் வந்துட்டு தான் இருக்கோம். மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லைக் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்னு எல்லாருமே ஆஃபீஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இத்தனை நாள் போரா இல்லை. பட் இதுக்கப்புறமா போரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் லீவ் போட போகிறதுனால. ஸோ அந்த டைமில் என்னென்னா ரொம்ப நாளாக யூடியூப் வந்து திறக்காமே அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இனிமேல் தான் யூடியூப்பில் கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் கொஞ்சம் போடலாம். பிகாஸ் வீட்டில் தானே ஃபுல்லாக இருக்க போகிறோம். வீட்டிலே வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர் டிப்ஸ்லாம் கொடுத்து டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஐ திங்க் அதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரீசெண்டாக நான் மீட் பண்ண செலிபிரிட்டி வந்து அனிதா ஷமீம். அதுக்கப்புறமா ரெகுலராக அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களோட ஒர்க்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சரி என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் அவங்களோட பெரிய ஃபேன். பூவரசம் பிபியிலேருந்து சிலுக்கருப்பட்டியிலேருந்து எல்லா படமும் வந்து ரொம்ப தரமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு விமனாக வந்து அவங்க இந்த அளவுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் ரீசெண்டாக நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு கேர்ள் வந்து அனிதா ஷமீம் தான். ஓகே, 1 message to பப்ளிக் அப்படின்னா, Day 1 வந்து நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது யாருமே இல்லை. பட் Day 2 வந்து நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த 21 day லாக்டவுனில் Day 2 நான் ஆஃபீஸ்
ஆஃபீஸ்க்கு வரும்போது என்னோட நிறைய வண்டி வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் தான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஓகே நாளைக்கு ஏதோ ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணணும். பட் டே 2லேருந்து எல்லாரும் ஹேபிச்சுவல் ஆகிடுறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, வாங்க வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா போலீஸ்மேன் அங்கங்கே எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி திரும்ப அனுப்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி யாரும் வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா இருங்க. பிகாஸ் இது வந்து நமக்காக சொல்கிறது தான். நம்ம போகிறனால மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காகவும், அது இல்லாமல் நம்ம ஃபேமிலிலையும் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து வைரஸ், இது வந்து ஏதோ நேச்சுரல் கலாமிட்டி, இந்த ஊரில் தான் வரும் அந்த ஊரில் தான் வரும் அப்படின்னு கிடையாது. இது வந்து வைரஸ். உலகம் முழுக்க எல்லாரும் பயந்து உள்ளே இருக்கும்போது நாமளும் அதை செய்ய வேண்டியது அவசியம். ஸோ எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாரும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, கை கழுவணும், வந்து ஏதாவது தொட்டிங்கன்னா உடனே இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் 1 hour once எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரீசெண்ட் மூவி வாட்ச்ட் அட் ஹோம், நெக்ஸ்ட் மூவி ஆன் யோர் லிஸ்ட் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து நானும் சரி என்னோட ஹஸ்பண்ட் பிரபாவும் சரி 2 பேரும் வந்து ஒரு மொரட்டு 90s கிட். ஸோ நாங்கள் 2 பேருமே எப்போயுமே கொரோனாக்கு முன்னாடியுமே கூட நாங்கள் டெய்லி நைட் வந்து ஒரு 90s கிட் மூவி கண்டிப்பாக பார்ப்போம். முன்னாடி நாளே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருவோம் நாளைக்கு என்ன மூவி அப்படிங்கிறது. ஸோ நிறைய விக்ரமன் சார் மூவி ஜாஸ்தி பார்ப்போம், சூரியவம்சம் பார்ப்போம், வானத்தை போல, இந்த மாதிரி நிறைய 90s கிட் மூவி ஒன்று பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக வந்து டெய்லி ஏதாவது ஒரு 90s கிட் மூவி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஏன்னா 3 hours டைம் போகிறதும் தெரியாது. அதே சமயத்தில் வந்து நல்ல ஒரு மெமரி கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம எப்படி தேட்டர் போய் அதை பார்த்தோம், இல்லை எப்படி நம்ம வீட்டிலலாம் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த படம் பார்க்கும்போது அப்படிங்கிறதுலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒன் மீம் விச் மேட் யூ லாஃப். அண்ட் ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு மீம் வந்து நிஜமாவே பயங்கர காமெடியாக இருந்தது. என்னன்னா, வடிவேல் சார் வந்து ஒரு புக் படிக்கிற, ஒரு பேப்பரில் படிக்கிறாரு. அதாவது கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் 0-0ன்னு இருக்குது. பட் கணவன் மனைவி சண்டைகள் வந்து 55,000 இல்லை 1,00,000 ஏதோ எழுதியிருக்கும். ஸோ நிஜமாவே அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா வீட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம், ரேராக தான் மீட் பண்ணிப்போம் வீட்டில். ஸோ அவ்வளோ பெரிய சண்டை வர வாய்ப்பு இல்லை. பட் எல்லாருமே இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால யார் என்ன வேலை செய்கிறா, வேலையை சரியாக ஷேர் பண்ணிக்காம, ஏன்னா சர்வெண்ட் வர மாட்டாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த டைமில் யார் வேலை யாரை ஷேர் பண்ணுறதுன்ற சண்டைலாம் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிஜமாவே நடந்துட்டும் இருக்குது. அண்ட் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஜென்ரலாக வெப் சீரிஸ் எதுவும் பார்க்க மாட்டேன். நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும், எனக்கு பெருசாக டைம் கிடச்சது இல்லை. பட் நான் வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், எமர்ஜென்சின்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்த வெப் சீரிஸ் அதான் நினைக்கிறேன். அது இன்னும் நான் ஃபுல்லாக பார்க்கல, என்னோட டப்பிங் போர்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இந்த கொரோனா டைமுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு வெப் சீரிஸ். இன்னும் கொஞ்சம் நாள் ரிலீஸ் ஆயிரும், நீங்களும் எல்லாரும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரே வெப் சீரிஸ் அது ஒன்று தான். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒன் ஹேபிட் சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்னும் விட்டு போகல அப்படின்னா வந்து நகம் கடிக்கிறது. கண்டிப்பாக அது ரொம்ப தப்பான ஹேபிட்னு எனக்கு தெரியும். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து அதை கற்றுக்கிட்டேன். என் கிளாஸில் வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் நகம் கடிச்சிட்டே இருப்பா. ஸோ அவளை பார்த்து எனக்கும் நகம் கடிக்கிற ஹேபிட் வந்துருச்சு. பட் இப்போ வந்து அவள் டாக்டர். ஆனால் இன்னும் அவள் கை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ டாக்டராகவும் அவளால் அதை விட முடியல. நான் அவளை எனக்கு சொல்லிக் கொடுத்து இன்னும் என்னால் வந்து அதை விட முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பப்போ வந்து நெய்லாம் நான் வளர்ப்பேன். ஆனால் என்ன அறியாமல் அப்பப்போ கடிச்சிடுவேன். எனக்கு தெரியும் அது கஷ்டம், அதை விட முடியாது, அது தப்புன்னு தெரியும். ஆனால் என்னால் விடவே முடியல. ஸோ நெயில் பைட்டிங் பேட் திங். சின்ன வயசுல என்னால் விடவே முடியல. 100% வரவேற்பு போனஸுடன் ஜங்லி ரம்மி சேருங்க. அண்ட் ஒவ்வொரு ஆப் டவுன்லோட்ல ₹25 இலவசமா பெறுங்க. Medway Hospital, the way to better health.